நம்ம இப்போ எக் நூடுல்ஸ் செய்ய போகிறோம். மேகி நூடுல்ஸ் வச்சு நம்ம எப்படி நூடுல்ஸ் செய்கிறோங்கிறத இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் எண்ணெய் சட்டியில் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டு அதில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். அது கூட கொஞ்சம் உப்பு, 3 முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இது கூட நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ண போகிறோம். மிளகுத்தூள் போட்டால் தான் நமக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். நம்ம நூடுல்ஸோடு சேர்ந்து நம்ம போடும்போது நல்லாயிருக்கும். நம்ம உப்பு போட்டாச்சா, இப்போ தேவையான அளவுக்கு நம்ம மிளகுத்தூளும் போட்டுப்போம். மிளகுத்தூள் போட்டுக்கணும். உங்களுக்கு வேணும்னா சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம், கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் ஒன்லி மிளகுத்தூளும் சால்ட்டு மட்டும்தான் நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். கொஞ்சம் வேக விட்டு நம்ம ஸ்க்ரப் பண்ணால் தான் கொஞ்சம் பெருசாக நமக்கு கிடைக்கும். உதிரியாக நமக்கு கிடைக்கும். ரொம்ப போட்டு கீண்டிக்கிட்டே இருந்தோன்னாக்கா ரொம்ப சின்னதாக போயிடும். இப்போவே ஒரு வாட்டி கிளறி விட்டுருக்கேன்னா கொஞ்சம் கனமான அடியில் இருந்தால் தான் நூடுல்ஸு செய்கிறதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும். இதுமாரி நம்ம முட்டை வேக வைக்கிறப்ப கொஞ்சம் கனமான பாத்திரம் இருந்தால் தான் ரொம்ப இது பண்ணாமல் அடி பிடிக்காமல் நல்லா நமக்கு உதிரியாக கிடைக்கும். இப்போ முட்டையை நம்ம எப்படி வச்சு எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி நூடுல்ஸ் செய்கிறோங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம முட்டையை ஒரு சைடு போட்டாச்சா, இப்போ சைட் பை சைடு நம்ம நூடுல்ஸை இப்போ வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி வச்சுருக்கோம். இந்த தண்ணி நல்லா தலபலன்னு நமக்கு நல்லா பாயில் ஆகும் நம்மளுக்கு. அதனால் ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சோண்டு உப்பு, 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருணும். ஓகேவா? இப்போ கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சோண்டு அந்த மேகியில் கொஞ்சம் உப்பு இருக்கும். கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆயில் நம்ம விட போகிறோம். இந்த ஆயில் நமக்கு போதுமானது. நல்லா ஏன் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றணுன்னாக்கா நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த இது போட்டோம். நம்ம கொதிச்சதுக்கப்புறம் நூடுல்ஸ் போட்டு எப்படி நம்ம எடுத்துக்கிறோங்கிறத இல்லைன்னு கொதிக்கிறதுல இப்போதைக்கு நம்ம அந்த மேகியை எடுத்து உடச்சி கொட்ட போகிறோம். பாயில் ஆனிச்சுல அதில் நம்ம இந்த நூடுல்ஸ் நம்ம 4 பேக்காக பிரித்து கொட்டியிருக்கோம். 4 பேக் உள்ள ஒரு மேகி பேக்கெட் நான் எடுத்து பிரித்து கொட்டியிருக்கேன். இப்போ நம்ம ஆயில் அதில் உப்புலாம் போட்டிருக்கோம்ல, அதனால் நல்லா தனித்தனியாக வெந்திருக்கும். நல்லா தலப்பலன்னு கொதிச்சோடனே போட்டோடனே இப்போ லைட்டாக திருப்பி பபுள்ஸ் வருத பாருங்களேன். இப்போதைக்கு ஆஃப் பண்ணி உடனே வடிச்சிடணும், இல்லாட்டி குழஞ்சி போயிடும். ஓகேவா? இப்போ நம்ம முட்டையை இந்த மாதிரி ஸ்க்ரம்பிள் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது நம்ம கடைசியாக நூடுல்ஸ்லாம் செஞ்சோடனே கடைசியாக போட்டு நம்ம பரட்டி வைக்க போகிறோம் மேகியில். ஓகேவா? இல்லைன்னு கொதிக்கிறதுல இப்போதைக்கு நம்ம அந்த மேகியை எடுத்து உடச்சி கொட்ட போகிறோம். பாயில் ஆனிச்சுல அதில் நம்ம இந்த நூடுல்ஸ் நம்ம 4 பேக்காக பிரித்து கொட்டியிருக்கோம். 4 பேக் உள்ள ஒரு மேகி பேக்கெட் நான் எடுத்து பிரித்து கொட்டியிருக்கேன். இப்போ நம்ம ஆயில் அதில் உப்புலாம் போட்டிருக்கோம்ல, அதனால் நல்லா தனித்தனியாக வெந்திருக்கும். நல்லா தலப்பலன்னு கொதிச்சோடனே போட்டோடனே இப்போ லைட்டாக திருப்பி பபுள்ஸ் வருத பாருங்களேன். இப்போதைக்கு ஆஃப் பண்ணி உடனே வடிச்சிடணும், இல்லாட்டி குழஞ்சி போயிடும். ஓகேவா? நான் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தண்ணி வடிகட்டினோடனே கொஞ்சம் வேகாத மாதிரி தான் இருக்கும். அப்போதைக்கு நம்ம எடுத்து வச்சிடணும். இல்லாட்டி நம்ம மறுபடியும் மசாலாலாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம இதை போட்டோம்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வேகாத மாதிரி இருக்கிறப்ப போட்டோன்னே டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தேவையான பொருள் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பல்லாரி நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 5-6 பல் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு பல்லாரி, பெரிய பல்லாரியாக இருந்தால் ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போதும். இங்கே டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன். அப்புறம் சோயா சாஸ் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மேகிலே பவுடர் கொடுப்பாங்க தெரியுமா, அது ஒரு 4 போட்டுக்கிறதுனால அந்த 4 பவுடரோட மசாலான்னு எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு தேவையான பொருள் நம்ம தான் முட்டை ஏற்கனவே நம்ம ஸ்க்ரபிள் பண்ணி வச்சுருந்தோம்ல அது. அப்புறம் இது நம்ம நூடுல்ஸு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் அது. ஓகேவா? இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு குழி கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு பூண்டு போட்டணும். அது கொஞ்சம் காஞ்சோடனே அடுத்து நம்ம பல்லாரி, அடுத்து நம்ம தக்காளி போட்டு வதக்க போகிறோம். இப்போ எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பூண்டு போட்டு நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஆனியன் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கிட்டு கொஞ்சம் இந்த ஆனியன் கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம தக்காளி போட போகிறோம்.
இதுக்கு தேவையான உப்பு நம்ம அந்த மசாலாலே இருக்கும். ஆனால் நம்ம கொஞ்சம் இந்த வெங்காயம் தக்காளி நம்ம போட்டுருவோம்ல, அதனால் நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுருவோம். இதில் வந்து நம்ம கேரட்டு பீன்ஸு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோஸ் நம்ம போட்டுக்கலாம், வேணும்னா நம்ம போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம விட்டுடலாம். நான் இன்றைக்கி வந்து காய்கறிலாம் ஆட் பண்ணி தான் செய்ய போனேன். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இப்போ நம்ம தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கணும். அதுக்கு வேகிற வரைக்கும் நம்ம இந்த காயை கட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஓகேவா? நம்ம இதில் காய் ஆட் பண்ண போகிறோம்னா என்னென்ன காயின்னு பார்த்துருவோம். 2 சில்லி நான் வந்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸ் ஒரு 5-6 நான் கட் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். கேரட் வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் ஸ்வீட் அந்தளவுக்கு பிடிக்காது, அதனால் கேரட் போட்டால் எதுவும் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதனால் நான் இன்றைக்கி பீன்ஸும் கேபேஜும் மட்டும் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு கை அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். நமக்கு நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் நான் இங்கே. இப்போ அந்த பீன்ஸு சில்லி இந்த கேபேஜ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தானே அதை இதில் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி பூண்டு போட்டு வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு வதக்கிட்டு அப்புறம் இது நான் இந்த அரிஞ்சு வச்ச காய்கறி அதில் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ் நம்ம ஊற்ற போகிறோம். இந்த பவுடர் மேகி பவுடர் ஒரு 4 பேக் கட் பண்ணி வச்சுருக்கேன்னா அது நம்ம போட போகிறோம். இப்போ வெயிட் பண்ணுறோம். எனக்கு பாஸ் பண்ண தெரியாதா? அப்போ சொல்லியிருந்தேனே. இப்போ இந்த பவுடர் மேகி பவுடர் ஒரு 4 பேக்கெட் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது நான் பவுடர்னு பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம சோயா சாஸ் இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் நம்ம சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். சோயா சாஸ் ஊற்றினா இதுக்கு கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது அடுத்து நம்ம இப்போ டொமேட்டோ சாஸ் ஊற்ற போகிறோம். டொமேட்டோ சாஸ் உங்களுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன்னா ஒரு 3 to 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் இது ஊற்றிக்கிட்டால். நான் வந்து எப்போதுமே இந்த மேகி டொமேட்டோ சாஸ் தான் நான் யூஸ் பண்ணேன். எனக்கா இதுதான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும், வேறு சாஸ் பிடிக்காது, அதனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சம் நம்ம பெப்பர் பவுடர் போட போகிறோம். பெப்பர் பவுடர் நம்ம ஆல்ரெடி முட்டையில் சேர்த்துருக்கோம். இதனால இந்த மசாலாவுக்கு கொஞ்சம் நம்ம சேர்த்தா தான் நல்லா ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். நம்ம இப்போ பெப்பர் சேர்த்தாச்சு. பார்த்து நம்ம கியூமின்ஸ் பவுடர் சேர்க்க போகிறோம். கரம் மசாலா பவுட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணணும். இன்ஸ்டண்ட்டாக நம்ம பவுட்ரு பேக்கெட் இப்போ நம்ம வாங்குறதுனால நம்ம வந்து அதே யூஸ் பண்ணிக்கலாம். மெனக்கிட்டு இப்போ நம்ம யாருங்க அரைச்சிட்ருக்கோம். அடுத்து நம்ம கியூமின் பவுட்ரு கொஞ்சம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. அவ்வளோதான், இது போதுங்க. நான் ஆட் பண்ணேன்னா இது போதும், ரொம்பலாம் ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இல்லாட்டி அந்த ஸ்பைசஸ் ரொம்ப தெரியும், அதனால நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 சிட்டிகன்னு சொல்லுவோம்ல, அதை மாதிரி. நம்ம இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். எவ்வளோ ஆட் பண்ணிக்கிறோம்? இவ்வளோ தான், ஒரு 1/2 டம்ளர் நம்ம ஊற்றினா போதும். இந்த மசாலாவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொதிக்கிறதுக்காக. ஏன்னா அப்போ தான் நம்ம பெரட்டுறப்ப மேகியோட இது வந்து சேரணும் அப்படிங்கிறதுனால இந்த தண்ணி ஊற்றுறோம். இல்லாட்டி தனித்தனியாக இருக்கும், மசாலா வந்து போய் சேராது, கொஞ்சம் அது போய் அந்த மேகியில் போய் ஒட்டாது. அதனால் நம்ம கொஞ்சம் இங்கே தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இது ஒன்றா சேர்ந்து நமக்கு இப்போ கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம அந்த மேகியை எடுத்து நம்ம போட போகிறோம். மேகி எடுத்து போட்டு நம்ம லாஸ்ட்டாக நம்ம முட்டையை வந்து ஸ்க்ரபிள் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதிச்சு கொஞ்சம் திக்காகிடும். நம்ம எடுத்த நூடுல்ஸ் எடுத்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நல்லா கொதிச்சு திக்காயிடுச்சா, இப்போ நம்ம நூடுல்ஸ் எடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் வேக வச்சு வடித்து வச்சுருக்கேன்னா அது இப்போ நம்ம பரட்டி நம்ம தனித்தனியாக ஆக்கிட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு அந்த முட்டையை நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம இப்போ அந்த நூடுல்ஸை பரட்டி வச்சுட்டோமா அந்த மசாலாவோட, நல்லா எல்லாத்துலேயும் மசாலா படுற மாதிரி நம்ம ஒரு வாட்டி கிளறி வச்சிடணும். கிளறி வச்சுட்டு இப்போ
நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸ் இருக்குல்ல அது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஓகேச்சா? இப்போ நம்ம அந்த முட்டையை போட்டு நம்ம இதில் பரட்டி ஆஃப் பண்ணிட போகிறோம். அதோட நம்ம நூடுல்ஸ் இப்போ ரெடியாக போகுது. இப்போ நான் ஸ்க்ரபிள் பண்ணி வச்சுருந்தேன்னா அந்த முட்டை பெப்பரும் சால்ட்டும் போட்டு நம்ம வச்சுருந்தோம்னா அதை இதில் நம்ம கொட்டிட வேண்டியதான். கொட்டிட்டு நம்ம இதில் பெரட்டி ஆஃப் பண்ண வேண்டியதான். இப்போ 2 minutes மூடி போட்டு மூடி வச்சா கொஞ்சம் அந்த நூடுல்ஸை ஒன்றுக்கு பார்த்தியா வெந்திருந்துச்சுல அது கொஞ்சம் ஃபுல்லாக வெந்திருக்கும். அவ்வளோதான். நம்ம இப்போ மூடி போட்டு வச்சுருக்கோம். ஒரு 10 minutes சிம்மில் வச்சு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் நம்மளோட நூடுல்ஸ் இப்போ ரெடி ஆகிருக்கும். இன்னொரு டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக நான் கொடுக்க போகிறது என்னென்னா, இதில் நமக்கு வேணும்னா கடைசியாக நம்ம வந்து கொத்தமல்லி புதினா அதெல்லாம் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக ஆட் பண்ணி பரட்டி வச்சுக்கலாம். அப்போ இல்லைனா நம்ம நடுவுலேயே என்ன பண்ணோம், நம்ம காய்கறி போட்டப்பயே ஒரு கீரை முளைக்கீரைன்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு பாதி கட்டு நம்ம நைஸாக அரிஞ்சு போட்டால் இந்த பிள்ளைங்க நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அந்த கீரை வகைலாம் ரொம்ப பிடிக்காது அந்த பிள்ளைங்களுக்கு. அதுக்கு நம்ம அதை நைஸாக அரிஞ்சு நம்ம இந்த காய்கறியோடு போட்டோம்னு வச்சிங்களேன், ஒரு புதினா கொத்தமல்லி மாதிரி தான் அது கிடக்கும். ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. நம்ம அந்த முளைக்கீரை போடுறதுனால நல்லா ஸ்பைஸியாக டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் அதை கொடுத்து பாருங்களேன், உங்கள் பிள்ளைங்க ரொம்ப விரும்பி அடிக்கடி கேட்பாங்க. இந்த மாதிரி நூடுல்ஸ் ரொம்ப எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். கொஞ்சம் மெனக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னடா இவ்வளோ சொல்கிறாங்களே நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கண்டிப்பாக அதை மெனக்கிட்டு செய்வீங்க. இது வந்து எனக்கு செய்கிறதுக்கு ஒரு 20 minutes ஆணுச்சு. எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுட்டு நம்ம செஞ்சோன்னாக்கா ரொம்ப ஈஸி. நம்மளோட எக் நூடுல்ஸ் இதோ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு சாஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சுட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.